பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர் நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆட்சி மலர்ந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களாக சென்று ஆய்வுக் கூட்டங்களையும் அதனுடைய தொடர்ச்சியாக சிறுபான்மையினர் நலத்துறை சார்பாக நலத்திட்ட உதவிகளையும் வழங்கக்கூடிய நிகழ்வுகளையும் தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று மாலை 3 மணி அளவிலே தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே சிறுபான்மை சமுதாயத்திற்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய விழா ஒன்று இன்று நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பதாக பத்திரிகையாளர்களிடத்திலே சிறுபான்மையினர் நலத்துறை சார்பிலே பல்வேறு நலத்திட்டங்கள் மாநில அரசினாலும் ஒன்றிய அரசினாலும் பல்லாண்டுகளாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் முழுமையாக மக்களுக்கு சென்றடைகிறதா என்பதையும் அதற்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எந்த வகையில் இருக்கிறது என்பதையெல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. சிறுபான்மை சமுதாய மக்கள் என்று சொன்னால் கிறிஸ்தவ மக்கள், முஸ்லீம் மக்கள், சிக்கியர்கள், புத்தர்கள், பார்சிகள் போன்று மதவழி சிறுபான்மையினர் 6 சமுதாயம், மொழி வழி சிறுபான்மையினர் 6 சமுதாயம் சேர்ந்து 12 சமுதாயத்திற்கான ஒரு அமைச்சகமாக இந்த அமைச்சகம் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களுடைய பொருளாதார, கல்வி, சமூக மேம்பாட்டிற்காக ராஜேந்திர சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் 2007ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு பல்வேறு கல்வி உதவித் தொகைகளை அவர்கள் கல்வியிலே உயர்த்தக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்கள், அதேபோல அவர்கள் சிறு மற்றும் பெரிய வகையிலே தொழில்கள் செய்வதற்கு குறைந்த வட்டி விகிதத்திலே கடன்கள் கொடுக்கக்கூடிய வகையிலே திட்டங்கள், அதேபோல உலமாக்கல் நல வாரியம், கிறிஸ்தவ பணியாளர்கள் நல வாரியம் என்று பல்வேறு நிறுவனங்களும் இந்த அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல ஹஜ் கமிட்டி வருடா வருடம் மக்காவிற்கு புனித யாத்திரை செல்பவர்களுக்கு அதற்கான நெறிமுறைகளை பின்பற்றி அவர்களை வழியனுப்பி வைப்பதோடு அவர்களுக்கு மானியத் தொகையும் மாநில அரசு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதேபோல கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலம் செல்வதற்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதேபோல புத்த சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் தீக்ஷா பூமி செல்வதற்கும் உதவிகள் வழங்கப்படுகிறது. அதனை குறித்த எல்லாம் ஒரு விழிப்புணர்வு எடுக்கக்கூடிய வகையிலே இந்த ஆய்வுக் கூட்டங்களையும் அந்த சிறுபான்மை சமுதாய மக்களையும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் தற்போது குறிப்பாக முஸ்லீம் உதவும் சங்கங்கள் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு மாவட்டத்திற்கு குறைந்தது 2 சங்கங்கள் செயல்படலாம். அந்த வகையிலே தென்காசி மாவட்டத்திலே முஸ்லீம் உதவு சங்கம் ஒன்றும் கிறிஸ்தவ மக்களுடைய உதவு சங்கம் என்று ஒன்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வருடந்தோறும் 30 லட்சம் ரூபாய் அளவிலே அவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுகிறது. அவர்கள் சிறு வகையில் தொழில்கள் செய்வதற்காக இன்று கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே அந்த உதவிகள் வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல அவர்களுக்கு அந்த நலவாரியத்தின் சார்பிலே பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. அதேபோல கிறிஸ்தவ பணியாளர்கள் வாரியத்திலே இதுவரை 6500 பேர் மாத்திரமே பதிவு செய்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பணியாளர்கள் முழுமையாக தங்களை அந்த நலவாரியத்தில் உறுப்பினராக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு இது போன்ற கூட்டத்திலே அவர்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அதேபோல உலமாக்களுக்கு இருசக்கர வாகனங்கள் வாங்குவதற்கு ஒருவருக்கு 50,000 மானியம் என்று அறிவிக்கப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 2300 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு இருக்கிறது. அதிலே வரக்கூடிய மாதங்களிலே 1000 பேருக்கு 50,000 வீதம் அந்த மானியத்தை தொகையை அரசு வழங்க இருக்கிறது. அதேபோல ஹஜ் பயணிகளை பொறுத்தவரை
இந்த வருடம் தமிழகத்திலிருந்து 13,830 பேர் அந்த ஹஜ் பயணம் மேற்கொள்ள பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 30ஆம் தேதி நடைபெற்ற அந்த குலுக்கல் முறையில் ஆன்லைன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 5,313 பேர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். காத்திருப்போர் பட்டியலிலே 8,517 பேர் இருக்கிறார்கள். அது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த கோட்டாவிலே விடுபட்டவர்கள் எஞ்சியிருப்பவர்கள் எல்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் இந்த கிடைக்க காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் மேலும் சில ஆயிரம் பேர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு மானியமாக அந்த பயணம் செல்வதற்கு மானியமாக நபர் ஒருவருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல ஜெருசலேம் பயணம் செல்லக்கூடிய கிறிஸ்தவ சமுதாய சகோதரர்களுக்கு 37,000 ரூபாய் மானியமாக வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல சீக்கியர்களும் சரி, புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி, ஜெயின் மதத்தை சார்ந்தவர்களும் சரி, அவர்கள் பயணம் மேற்கொள்வதற்காக 10,000, 15,000, 5,000 என்று உதவித்தொகைகள் வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல இந்த துறையின் சார்பிலே வெளிநாடுகள் சென்று உயர் படிப்பு படிக்க விரும்பும் சகோதரர்களுக்கு அதில் ஒருவருக்கு 36 லட்சம் நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. கடந்த ஆண்டு 10 மாணவர்களுக்கு அது வழங்கப்பட்டது. இந்த நிதியாண்டிலே அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் விடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே அந்த எண்ணிக்கை உயர்த்தி கிடைப்பதற்கு அந்த மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட இருக்கிறது. அதேபோல தொடர்ச்சியாக இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கிறிஸ்தவ சமுதாய மக்களும் சரி, முஸ்லீம் சமுதாய மக்களும் சரி தொடர்ச்சியாக விடுக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அவர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக இருக்கக்கூடிய கல்லறை தோட்டங்கள், கபரஸ்தான்கள் தேவைப்படக்கூடிய அளவிற்கு இல்லை என்பதையும், அவர்களுக்கு மேலும் அந்த அடக்கம் செய்வதற்கான கல்லறை தோட்டங்கள் தேவை என்பதையும், கபரஸ்தான்கள் தேவை என்பதையும் தொடர்ச்சியாக வேண்டுகோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அதனுடைய பராமரிப்பிற்கு, சுற்றுச்சூழல் எழுப்புவதற்கு, சாலை வசதிகள் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக வேண்டுகோள் வைத்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு விரைவிலேயே கிட்டத்தட்ட 100கணக்கான கல்லறை தோட்டங்களுக்கும் கபரஸ்தானங்களுக்கும் சுற்றுச்சுவர் அமைப்பதற்கும் சாலை வசதி ஏற்படுத்துவதற்கும் விடுவிக்கப்பட இருக்கிறது. அதன் முதல் கட்டமாக 16 கோடி ரூபாய் ஓரிரு மாதங்களிலே அந்த தேவாலய நிர்வாகத்திற்கும் பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதேபோலவே தேவாலயங்கள் புனரமைப்பிற்கு 10-15 வருடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய தேவாலயங்கள் புனரமைப்பு என்று சொன்னால் 10 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், 15 20 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த தேவாலயங்களுக்கு 15 லட்சம் ரூபாயும், 20 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தேவாலயங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் என்ற திட்டங்கள் இருக்கிறது. இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2017ஆம் ஆண்டு இந்த திட்டத்திற்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை பல நிறுவனங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை 4 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் மீதம் இருக்கக்கூடிய 3 கோடி ரூபாயை வரக்கூடிய ஆண்டுகளிலே இதுபோன்ற தேவையுடைய தேவாலயங்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். அது குறித்து முறையான விண்ணப்பம், தகுதியுள்ள விண்ணப்பம் கிடைத்தால் அந்த இருக்கக்கூடிய தொகையை பகிர்ந்தளித்து அந்த புனரமைப்பு பணியை மீண்டும் மேற்கொள்ளப்படும். அதேபோல 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையாக வாய்ந்த தேவாலயங்களுக்கு ஒரு தேவாலயத்திற்கு 2 கோடி ரூபாய் புனரமைப்பு நிதியாக தர வேண்டும் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அதுவும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல சிறுபான்மை சமுதாய மக்கள் கல்வியிலே ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 1வது முதல் 5வது வரை படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு 500 ரூபாயும், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு 1000 ரூபாய் என்று கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே இதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அதேபோல ஒன்றிய அரசின் சார்பிலே PMJVக்கு பிரதான் மந்திரி ஜன் விகாஸ் காரியக்கிரம்னு ஒரு திட்டம் இருக்கு. அதாவது 15% அதிகமாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே அவர்களுக்கு வேண்டிய சமுதாய கூடங்கள், மருத்துவ கூடங்கள் எல்லாம் ஏற்படுத்துவதற்காக அந்த திட்டத்தின் அடிப்படையில் சுமார் தற்போது 150க்கும் அதிகமான திட்டங்கள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. விரைவிலே அந்த திட்டங்கள் ஒரு சிலவை திறப்பு விழா காணவும் இருக்கிறது. அதுபோல மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் இதுபோன்ற தேவை இருந்தால் வரக்கூடிய ஆண்டுகளிலே அதையும் பெற்றுத்தரக்கூடிய ஏற்பாடுகளை நிச்சயமாக இந்த அமைச்சகம் செய்யும். அதேபோல சிறுபான்மை சமுதாய மக்கள்
தொழில் செய்து அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் முன்னேற்ற வேண்டும் அடிப்படையில் டாம்கோ என்ற ஒரு நிறுவனம் ஏற்படுத்தி அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு 20 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது. மிகுந்த குறைந்த வட்டி விகிதத்திலே அந்த கடன் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது சென்ற வருடத்தை விட வரக்கூடிய ஆண்டிலே சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கு அந்த கடன் தொகையை அந்த மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகிறது. அதையும் செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அதேபோல ஒன்றிய அரசின் சார்பில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சிறுபான்மை சமுதாயத்தினுடைய சமூக பொருளாதார கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்து பல காரணங்களால் சில திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே ஒன்றிய அமைச்சரை சந்தித்து அந்த திட்டங்களை எல்லாம் மீண்டும் நடைமுறை கொண்டு வருவதற்கான காரியங்களை செய்வதற்கும் அமைச்சகம் முழுமையாக முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே நிதிநிலை அறிக்கையிலே இந்த சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகையை விட வருகிற 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் நிதிநிலை கூட்டத்தொடரிலே இந்த சிறுபான்மை சமுதாயம் பயன்பெறக்கூடிய வகையிலே புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலே சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சார்பிலே பரிந்துரை செய்திருக்கிறோம். ஆவண செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த நிதிநிலை அறிக்கையிலே நிச்சயமாக புதிய பல திட்டங்கள் இடம்பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது இல்லாமல் நீங்க ஏதாவது கேள்வி? துணைவேந்தராக இதுவரை இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு துணைவேந்தர். இப்ப துணைவேந்தர் நியமனம் குறித்து பல்வேறு வகையிலே அரசு ஆலோசித்து வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே அது போன்ற நிலைகள் எல்லாம் முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அனைவரும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலே நியமனம் வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் வலியுறுத்துவோம். உள்ளாட்சியில இந்த மாதிரி நிலைப்பாடு உள்ளாட்சி தேர்தல் நிலைப்பாடு உள்ளாட்சி நிலைப்பாடு உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி மாதம் நடக்கணும். அதுக்கிடையில இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால் வார்டுகளை மறுவரை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். என்ன குறிப்பா என்னன்னு சொன்னா கடந்த முறை வார்டுகள் மறுவரை செய்யப்படும் போது வீடுகள் அடிப்படையில் மறுவரை செஞ்சிருக்காங்க. ஒரு 50-100 வீடு இருந்தா 200 வீடு இருந்தா ஒரு வார்டு கிராமம். ஆனா சில ஏரியால பாத்தீங்கன்னா 100 வீட்டுல பார்த்தா 500 பேர் தான் இருப்பாங்க. அதே சில பகுதியில பார்த்தா அந்த 200 வீட்டுல 2000-3000 பேர் இருப்பாங்க. அதனால இந்த வார்டு வரக்கூடிய நாட்களில் பிரிக்கப்படும் போது மறுவரை செய்யப்படும் போது மக்கள் தொகை அடிப்படையில் இந்த வார்டுகள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது குறித்தும் அரசு ஆலோசித்து வருகிறது. வரக்கூடிய நாட்களிலே அதனை குறித்து முழுமையான ஒரு அறிவிப்பு வெளிவரும். அது ஒரு டெத் ஏற்படும் போதும் அதற்கான காரண காரியங்கள் அதன் மீது ஏதாவது சம்பந்தப்பட்ட துறை அதிகமாக தவறு இருந்தால் அதன் மீது நடவடிக்கைகள் எல்லா ஆட்சி காலத்திலும் எடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சில மனிதர்கள் அதிகாரங்கள் ஏற்படக்கூடிய தவறு, அது கண்டிக்கத்தக்கது. அதற்கான நடவடிக்கைகளை எல்லா அரசுகளும் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த அரசும் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும். சிறுபான்மை சார்பாக நம்ம சர்ச்சு பள்ளிவாசல் கட்டும் போது முன்னாடி மாவட்ட ஆட்சியர் உரிய அனுமதி பெற்றுதான் கட்டணும் ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்ப அந்த தளர்வுகள்லாம் நம்ம தாவக அரசு தளர்வு இருக்கா? இல்ல, இது ஏற்கனவே அவங்க சொந்த இடத்துல பட்டா இடத்துல அவங்களுக்கான நிறுவனங்களை கட்டுவதற்கு வழிபாட்டு தலைவர்களுக்கு எந்த தடையும் இல்லாத ஒரு காலம் போய் அதற்காக அந்த என்ஓசி வாங்கணுங்கிற ஒரு சட்டம் இடைப்பட்ட காலத்தில் வந்தது. அது மீண்டும் அது மேல்முறையீடு செய்யப்பட்டு 2024 தடைபட்டு இருக்கிறது. அந்த தடை முற்றிலுமாக விலக்கிக் கொள்ளப்பட்டு அவரவர்கள் சொந்த இடத்திலே வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் களையப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே வலியுறுத்தியிருக்கிறோம். சார், உலமாக்கல் நலவாரியம் அட்டை தென்காசி மாவட்டத்தில் கொடுப்பது ரொம்ப தொய்வு ஏற்படுது. உலமாக்கல் குற்றச்சாட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ரினியூல் பண்ணாம போனவங்க ரினியூல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்க. அதுக்கு ஏதாவது இப்ப உலமாக்கல் இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல அவங்களுடைய நலவாரி உறுப்பினர் அட்டை பெறலாம்ங்கிற இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. அதுல சில தடங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்முடைய அமைச்சகத்தின் மூலமாக வருகிற 5ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று போடுறோம். அங்க பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை சார்ந்த அலுவலர்களும் அதிகாரிகளும் அந்த சாதனங்களும் அவர்கள் உடனடியாக அந்த அட்டையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் வரக்கூடிய நாட்களில் பின்பற்றி அந்த உலமாக்கல் அந்த நலவாரிய உறுப்பினர் அட்டை பெறுவதற்கு இருக்கக்கூடிய தடைகளும் தடங்களும் நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே அந்த முகாம் நடைபெறும்.
சார் நம்ம இந்த சிறுபான்மை வந்து பிசி கமிட்டி பிசியில் வருவாங்க. அதிலே வந்து ஹிந்துக்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம வந்து சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் என்ற முறையில அவர்களுக்கான திட்டங்கள் குறித்து உங்கள்கிட்ட நான் விளக்கி சொல்லியிருக்கேன். நீங்க பர்டிகுலரா வேற ஏதாவது குறிச்சு கேட்கணும் கேட்கலாம். எந்த திட்டம் பத்தி கேட்கறீங்க? இல்லை, அது என்னன்னா அவங்க சிறுபான்மையினர் ஓகே, அவங்க பிசி PCM வர்றாங்க. பிசியில் வராங்க சார். ஜாதி அதில் என்ன அவங்களுக்கு ஏதாவது தனியாக அதான் ஏற்கனவே பல்வேறு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறைன்னு ஒரு துறை இருக்குது. பட்டியலின மக்களுக்காக சமூக நலத்துறைன்னு ஒன்று இருக்குது. சிறுபான்மை மக்களுக்காக சிறுபான்மை நலத்துறைன்னு இருக்கு. 3 துறையுமே இந்த மக்களுக்கான கல்வி, பொருளாதார, சமூக மேம்பாட்டிற்காக பலவிதமான திட்டங்களை செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் மக்கள் மகிழக்கூடிய மக்கள் வகையில் பல்வேறு புதிய திட்டங்கள் நிச்சயமாக அறிமுகப்படுத்தும். நன்றி. ஆடியோ